செவன் சாமுராய் படத்தை எத்தனை தடவை தான் போட்டு அடின்னு அடிப்பீங்க, உங்கள் விருப்பத்தின்படி எடுப்பீங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. ஏன்னா மலையாளத்தில் வந்திருக்கிற பள்ளிச்சட்டம்பியோட ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் பார்த்தப்ப தான் தெரிய வருது, டேய் இது அந்த கிராமத்தை காப்பாற்றுறதுக்காக சாமுராயை கூப்பிடுங்கடா காசு கொடுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இந்த ஓப்பனிங் சீனு. கதையும் அப்படி தான் கிட்டத்தட்ட இருந்தது. இது 58 நடக்கக்கூடிய ஒரு கதைக்களத்தை எடுத்துகிட்டு போயிருந்திருக்காங்க. ஒரு கனியார் கிராமத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சை பாதுகாக்க இந்த சாமுராய் உள்ளுக்குள்ளார வராரு. அவர் தான் நம்ம ஹீரோவான டோவினோ தாமஸ். அங்கே இருக்கக்கூடிய ஃபாதரியாருக்கு கம்யூனிஸ்ட்டுங்கிறது நம்ம தேவனுக்கு எதிரானது அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோவும் கம்யூனிஸ்டுக்காரங்களை போட்டு பொழந்து எடுக்கிறாப்புல. ரெபோக்கா கேரக்டரில் பண்ணியிருக்கக்கூடிய கதாநாயகியான காய்டு ரோலர் கம்யூனிஸ்ட் நாடகத்தை அரங்கேற்றாங்க. அந்த நாடகத்தை போய் பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோ அவருக்கு ஃபிளாஷ்பேக் எல்லாம் ஓப்பன் ஆகுது. உடனே கிராமத்தில் சர்ச்சுக்குள்ள வந்து சொல்றாப்புல, கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது நம்மளை காப்பாற்ற வந்த தெய்வம் அப்படின்னு சொல்ல, தயவு செய்து ஊர் விட்டு வெளியில் போயிட்டு சாமி அப்படின்னு இவரை கப்பலத்தி அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த கிராமத்தில் 2 வகையான மக்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு மலை ஒன்று அந்த கிராமத்தை ஒட்டி இருக்கு. அது ஒரு பேய் மலை. அந்த மலைக்கு போனோம்னா நம்மளை அடிச்சு கொண்டுரும் அங்கே இருக்கக்கூடிய பிசாசு அப்படின்னு சின்ன குழந்தைங்களிலிருந்து பல்லு போன தாத்தா வரைக்கும் இந்த கதையை சொல்லி வச்சிருக்காங்க அந்த கிராமத்துக்குள்ளார. இதை ஹீரோ நம்ப மறுக்கிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த மலைக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய ட்விஸ்ட். குறிப்பாக இந்த படத்தில் பிருத்திவிராஜ் எதுக்கு வர ஏன் வர்றாருன்னு தெரியல.